நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். திருவண்ணாமலையார் கோவில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்றும் அருணாச்சலம் என்றும் இந்த ஆலயமானது பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தின் மூலவர் அண்ணாமலையார் என்றும் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பிகையானவள் உண்ணாமுலை அம்மன் என்றும் அபித குஜாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறாள். இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். மலையே சிவலிங்கமாக எழுந்தருளி இருப்பது இத்தலத்தின் மற்றொரு தனிச்சிறப்பு. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இத்தலமானது அக்னி தலமாக போற்றப்படுகிறது. நினைத்தாலே முக்தி கொடுக்கும் தலமாகவும் இது விளங்குகிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என மூவகை சிறப்புகளை கொண்ட இத்திருத்தலமானது நால்வரால் பாடல் பெற்ற சிறப்பினை கொண்டது. தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் முதன்மையான திருத்தலமாக இது போற்றப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார திருத்தலமாக திகழ்கிறது. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பெயர். அண்ணா என்றால் நெருங்க முடியாது என்று பொருள் தரும். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்புமலை என்பதால் இத்தலத்திற்கு அண்ணாமலை என்ற காரணப்பெயர் ஏற்பட்டது. அண்ணாமலையார் சுயம்பு லிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து பட்டு வஸ்திரம் தரித்து ருத்ராட்ச மாலையோடு பலவிதமான அணி ஆபரணங்களையும் நறுமணம் கமழும் மலர் மாலைகளையும் அணிந்திருக்கிறார். இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமுலை அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு அம்பிகை அழகே உருவாய் அருள்பாலிக்கிறாள். ஈசனின் சரிபாதியாக உமையம்மை வரம் வாங்கிய திருத்தலம் திருவண்ணாமலை. இறைவனின் இடப்பாகத்தில் இடம் பிடித்த மகிழ்ச்சியுடன் அழகுற காட்சி தரும் உண்ணாமுலை அன்னையை தரிசித்தால் நம்மை பீடித்த அனைத்து வினைகளும் விலகும். ஈடு இணையற்ற பேரழகுடன் முகத்தில் புன்னகை தவழ திருக்காட்சி அளிக்கிறாள் உண்ணாமுலை அம்மன். இவளது அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. இவளது கனிவான கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்தால் எல்லா நன்மைகளையும் நாம் நொடி பொழுதில் பெற்றுவிடலாம். பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலம், நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலம். சிவலிங்கமே மலையாக அமைந்த பெருமைக்குரிய திருத்தலம். திரு அண்ணாமலை என சிறப்பு பெயர் பெற்ற திருத்தலம். பிரம்மன் மற்றும் திருமாலின் ஆணவம் அழிந்த திருத்தலம். உண்ணாமுலை அம்மன் சிவபெருமானிடம் இடப்பாகம் பெற கிரிவலம் வந்து தவம் செய்த திருத்தலம். பார்வதி தேவிக்கு சிவபெருமான் இடப்பாகம் தந்து ஜோதி ஸ்வரூபமாய் காட்சியளித்து அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட திருத்தலம். கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம். 6 ஆதார தலங்களுள் மணிப்பூரக தலம். மலையுச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் தலம். அருணகிரிநாதர் பிறந்து வளர்ந்து முக்தியடைந்த திருத்தலம். திருப்புகழ் பிறந்த தலம். அருணகிரிநாதர் தனது வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற பொழுது முருகப்பெருமானே நேரில் வந்து காப்பாற்றி திருப்புகழ் பாட உத்தரவிட்ட திருத்தலம். எல்லா சிவாலயத்திலும் மூலவர் பின்புறம் உள்ள லிங்கோத்பவர் தோன்றிய தலம். அம்பிகையின் 51 சக்தி பீடங்களில் அருணை சக்தி பீடமாக போற்றப்படும் திருத்தலம். விநாயகரின் முதல் படைவீடு இருக்கும் திருத்தலம் என ஏராளமான சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது அருணாச்சலம் எனும் அற்புத திருத்தலம். இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்திருத்தலத்தில்தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன. முருகப்பெருமானுக்கு 6 படைவீடுகள் இருப்பது போன்றே விநாயகருக்கும் 6 படைவீடுகள் இருக்கிறது. இத்திருத்தலத்தின் பிரதான ராஜகோபுரத்தின் கீழே உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயக பெருமானின் முதல் படைவீடாக போற்றப்படுகிறது. ஏராளமான சித்த புருஷர்கள் வாழ்ந்த இன்றளவும்
வாழ்ந்து கொண்டிருக்கும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது. எண்ணற்ற சித்தர்கள் இங்கு வந்து வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்துள்ளார்கள். அவர்களில் ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் சமாதிகள் கிரிவல பாதையிலும் மலை மீதும் அமைந்துள்ளன. 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் இத்தலத்திற்கு உரியவராக விளங்குகிறார். இங்கிருக்கும் அண்ணாமலையை காந்தமலை என்பர். காரணம், இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இழுத்து இங்கே வரவழைக்கும். இத்தலம் அமைந்த புராண வரலாற்றை இனி காணலாம். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. சிவபெருமானிடம் இருவரும் சென்று கூற, அவரோ யார் எனது அடிமுடியை கண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று தெரிவித்து விட்டார். பிறகு எல்லையற்ற ஜோதி பிழம்பாக சிவபெருமான் காட்சி தந்தார். திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து சென்றார். அடியை காண இயலாமல் சோர்ந்து திரும்பினார். பிரம்மன் அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியை காண உயர பறந்து சென்றார். முடியை காண இயலாமல் தயங்கி பறக்கும் பொழுது சிவபெருமானின் தலைமுடியில் இருந்து தாழம்பூ ஒன்று கீழே வருவதை கண்டு அதனிடம் சிவபெருமானின் முடியை காண இன்னும் எவ்வளவு தொலைவு செல்ல வேண்டும் என கேட்க, தாழம்பூவோ, நான் சிவனாரின் செஞ்சடையில் இருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழ்நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியது. இதை கேட்ட பிரம்மதேவர் முடியை காணும் முயற்சியை கைவிட்டு விட்டு தாழம்பூவிடம் ஒரு பொய் சொல்லும்படி கூறினார். சிவபெருமானிடம் தான் முடியை கண்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாழம்பூவும் பொய் கூறியது. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்மதேவருக்கு பூலோகத்தில் ஆலயம் அமையாது என்றும், பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ சிவபூஜைக்கு உதவாது என்றும் சாபமிட்டார். விஷ்ணு உண்மையை கூறியதால் தனக்கு சமமாக பூமியில் கோவிலும் பூஜையும் கிடைக்க வரமளித்தார். இதனால்தான் இன்றும் கூட பூலோகத்தில் பிரம்மதேவருக்கான தனி கோவிலோ பூஜையோ இல்லாது போனது. அதோடு பொய் சொன்ன தாழம்பூவும் சிவபூஜைக்கு உதவாது போனது. திருமால் மற்றும் நான்முகனின் தான் என்ற அகந்தை நீங்க அடிமுடி காண முடியாதபடி ஜோதி பிழம்பாக நின்ற இடம்தான் திருவண்ணாமலை. இந்த வரலாறு மகா சிவராத்திரி அன்று நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அடிமுடி காண முடியாதபடி ஆக்ரோஷமாக தீப்பிழம்பாக நின்ற சிவபெருமான் மனம் குளிர்ந்து மலையாக மாறிய பொழுது அவரிடம் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் இவ்வளவு பெரிய மலையாக இருந்தால் தங்களை அபிஷேகம் செய்து எவ்வாறு வழிபட முடியும் என்று கேட்டனர். இதைத் தொடர்ந்து ஈசன் மலையடிவாரத்தில் சுயம்பு லிங்கமாக தோன்றியதாக தலபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்குள்ள அண்ணாமலையானது கிருதயுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி வந்துள்ளது. மற்றொரு வரலாறும் இத்திருத்தலத்திற்கு உண்டு. பிருங்கி முனிவர் ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவியுடன் சிவபெருமான் அமர்ந்திருந்த பொழுது அவரை தரிசிக்க வந்தார். பிருங்கி முனிவர் சக்தியை வழிபடாமல் சிவபெருமானை மட்டுமே வழிபட்டார். அவருக்கு சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவபெருமான் அம்பிகை பிரிவது போல ஒரு லீலை நிகழ்த்தினார். உமாதேவியார் காஞ்சி மாநகரத்தில் மணலை சிவலிங்கமாக அமைத்து பூஜை செய்து வரும் நாளில் சிவபெருமான் தோன்றி திருவண்ணாமலை சென்று தவமியற்றி தமது இடபாகம் பெறுமாறு கூறினார். சிவபெருமானின் கட்டளைப்படி பார்வதி தேவியார் திருவண்ணாமலைக்கு வந்து தவம் செய்தால் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலை மீது பிரகாசமான ஒளியாக சிவபெருமான் அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார். உமாதேவியை தனது
இடபாகத்தில் ஏற்றருளி அர்த்தநாரீஸ்வரராக திருக்காட்சி தந்தார். பிருங்கி முனிவர் சிவமும் சக்தியும் வேறு வேறல்ல என்ற உண்மையை உணர்ந்தார். இந்த வரலாற்றை நினைவு கூர்ந்து கார்த்திகை தீபத்தன்று மாலை சரியாக 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி கொடுக்கிறார். இந்த இரு வரலாறுகளையும் நினைவு கூர்ந்து அண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. சிவபெருமான் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மா ஆகிய இருவருக்கும் அக்னி வடிவில் காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜிப்பர். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவபெருமானே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பின்பு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று விடுவர். மாலையில் கொடிமரம் அருகில் உள்ள மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளுவர். அப்பொழுது மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவார். இவர் முன்னால் அகண்ட தீபம் ஏற்றியதும் மலையில் மகா தீபம் ஏற்றப்படும். இவ்வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம். மகாதீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரரை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் இவர் சன்னதியை விட்டு வெளியே வருவதில்லை. திருமால் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது சுவாமி அவ்வாசல் வழியே வெளியே வருவது வழக்கம். ஆனால் சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் திருமால் சொர்க்கவாசல் கடக்கிறார். சிவபெருமானின் சன்னதிக்கு பின்புறம் பாமா ருக்மணியுடன் வேணுகோபாலர் சன்னதி இருக்கிறது. இவர் அருகில் கருடாழ்வார், ஆஞ்சநேயர் இருக்கின்றனர். வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் இவரது சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி பூஜிக்கின்றனர். அதன் பின்பு அத்தீபத்தை திருமாலாக கருதி பிரகாரத்தில் உள்ள வைகுண்ட வாசல் வழியே கொண்டு வருவர். பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம் என்பதால் திருமாலும் இங்கே ஜோதி வடிவில் எழுந்தருளுவதாக கூறப்படுகிறது. அண்ணாமலையார் திருக்கோவில் முற்கால சோழ அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டு பிற்கால சோழர்கள், ஹொய்சால அரசர்கள், விஜயநகர நாயக்க அரசர்கள் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் மூலவர், கருவறை, விமானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கர்த்தூன்கள் வரிசை வைத்து கட்டப்பட்ட பிரகாரங்கள், அம்மன் சன்னதி, கோபுரங்கள் மற்றும் பல தெய்வங்களின் உபசன்னதிகள் அமைந்துள்ளன. நகரின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் 25 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து இருக்கிறது. 9 ராஜகோபுரங்கள், 6 பிரகாரங்கள், பல மண்டபங்கள், திருக்குளங்கள் ஆகியவற்றுடன் ஆலயத்தின் அமைப்பு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இந்த ஆலயத்தின் உள்ளே 6 பிரகாரங்கள் உள்ளன. 142 சன்னதிகள், 22 விநாயகர்கள், 43 செப்பு சிலைகள் உள்ளன. அதோடு 306 மண்டபங்கள், 1000 தூண்களை கொண்ட 1000 மண்டபம், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம், தீபதரிசன மண்டபம் போன்றவையும் உள்ளன. 5வது பிரகாரத்தில் உள்ள 1000 மண்டபம், சிவகங்கா திருக்குளம் இவையாவும் மன்னர் கிருஷ்ணதேவராயரால் அர்ப்பணிக்கப்பட்டவை. இங்கிருக்கும் மண்டபம் திருவாதிரை நட்சத்திரம் தோன்றும் நாள் அன்று திருமஞ்சனம் நடைபெறுவதற்காக உபயோகிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரரை சேவிக்க இந்த மண்டபத்தில் கூடுவார்கள். இந்த மண்டபத்தின் கீழே பாதாள லிங்கத்தின் அறை உள்ளது. இந்த இடத்தில்தான் ரமண மகரிஷி தியானத்தில் அமர்ந்திருந்தார். சிவகங்கை தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம் என்ற 2 பெரிய தீர்த்த குளங்களும் ஆலயத்தின் உள்ளேயே அமைந்துள்ளன. பிரம்ம தீர்த்த திருக்குளம் திருக்கோவிலின் உட்புறம் 4ஆம் பிரகாரத்தில் புரவி மண்டபத்திற்கு எதிரில் அமைந்துள்ளது.
திருவிழா காலங்களில் இங்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத் திருவிழாவின் 10வது நாள் சுப்பிரமணிய சுவாமி தீர்த்தவாரி நடைபெறுகிறது. சந்திர கிரகணமோ அல்லது சூரிய கிரகணமோ ஏற்படும் சமயங்களில் அஸ்திரதேவர் தீர்த்தவாரி இங்கு நடைபெறுகிறது. சிவகங்கை தீர்த்த குளம் திருக்கோவிலின் பெரிய நந்தி அருகே அமைந்துள்ளது. இங்கும் திருவிழா காலங்களில் தீர்த்தவாரி கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் ஆடிப்பூரம் அன்று நடைபெறும் 10ஆம் நாள் திருவிழா அன்று வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு முன்பு இங்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. அண்ணாமலையார் திருக்கோவிலில் 9 கோபுரங்கள் உள்ளன. அவை கிழக்கு ராஜகோபுரம், பேகோபுரம், அம்மணியம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளி கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம், தெற்கு கட்டை கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. கிழக்கு ராஜகோபுரம் 217 அடி உயரம் கொண்டது. வீரவல்லாள மகாராஜா கோபுரம், கிளி கோபுரம் 81 அடி உயரம் கொண்டது. தெற்கே திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம் கொண்டது. தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டது. மேற்கே பே கோபுரம் 160 அடி உயரம் கொண்டது. மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டது. வடக்கே அம்மணி அம்மாள் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டது. வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம் கொண்டது. சில முக்கியமான கோபுரங்கள் மற்றும் அதன் சிறப்புகளை காணலாம். இத்திருக்கோவிலின் பிரதான நுழைவாயிலாக அமைந்துள்ள கிழக்கு ராஜகோபுரம் 13 நிலைகளோடு 217 அடி உயரத்தை கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள ஹிந்து கோவில் கோபுரங்களின் வரிசையில் இது 3வது உயரமான கோபுரம் என்ற பெருமையினை பெற்றிருக்கிறது. கிழக்கு ராஜகோபுரம் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ராஜகோபுரத்திற்கான பணியை கிபி 1513இல் கிருஷ்ணதேவராயர் தான் தொடங்கினார். 1529இல் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி நிறைவு பெற்றதை தொடர்ந்து விஜயநகர பேரரசின் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கிழக்கு ராஜகோபுரம் கிபி 1590இல் கட்டி முடிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் வல்லாள மகாராஜா கோபுரம் கட்டப்பட்டது. கிபி 1318ஆம் ஆண்டு துவங்கி 1340ஆம் ஆண்டு வரை இந்த கோபுரத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுள்ளதாக கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன. இதனை கட்டியவர் வீரவல்லாள மகாராஜா. கிழக்கு ராஜகோபுரத்தை தாண்டியதும் வருவது இந்த கோபுரம்தான். கீழ்ப்பகுதி தூண் ஒன்றில் வல்லாள மகாராஜாவின் சிற்பம் கைகூப்பிய நிலையில் இருப்பதை காணலாம். இந்த மன்னருக்கு பிள்ளைகள் இல்லை. இதனால் மனம் வருந்திய மன்னனின் கனவில் சிவபெருமான் தானே மகனாக இருந்து அனைத்து காரியங்களையும் செய்வதாக வாக்களித்தார். அதன்படியே வல்லாள மகாராஜா இறந்த வேளையில் அவருக்கு சிவபெருமானே இறுதி சடங்குகளை செய்ததாக கூறப்படுகிறது. இன்றும் கூட மாசி மாதம் நடைபெறும் மாசி மகத்தன்று வல்லாள மகாராஜாவிற்கு அண்ணாமலையார் திதி கொடுக்கும் வைபவம் நடைபெற்று வருகிறது. 15ஆம் நூற்றாண்டில் அம்மணியம்மாள் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோபுரத்தின் கல்காரம் மட்டும் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டிருக்கிறது. பின்னர் அம்மணியம்மாள் என்ற சிவபக்தையினால் முழுமையான கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டில் கிளி கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கோவிலில் உள்ள கோபுரங்களிலேயே மிகவும் பழமையானதாக கிளி கோபுரம் கருதப்படுகிறது. இதனை 1063ஆம் ஆண்டு சோழ பேரரசர் வீரராஜேந்திர சோழன் கட்டியுள்ளார். சுமார் 81 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிறது. முருகப்பெருமானின் திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் பிறந்த திருத்தலம் இது. இப்பகுதியை ஆண்ட மன்னனுக்கு ஏற்பட்ட நோயை தீர்க்க தேவலோகத்தில் உள்ள மலர் தேவை என்றும் அதை கொண்டு வர அருணகிரிநாதரால் மட்டும்தான் முடியும் என்றும் மன்னனின் ஆலோசகராக இருந்த சம்பந்தாண்டான் கூறினார். இதனை நம்பி கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையினால் தன்னுடைய ஆன்மாவை
இறந்து போன ஒரு கிளியின் உடலுக்குள் செலுத்தி தேவலோகம் சென்றிருந்தார் அருணகிரிநாதர். இந்த நேரத்தை பயன்படுத்தி அருணகிரியார் மீது பொறாமை கொண்டிருந்த சம்பந்தாண்டார் அவரது உடலை எரித்து விட்டார். இதனால் கிளி உருவத்திலேயே அருணகிரிநாதர் இந்த கோபுரத்தில் தங்கினார். இதனால் இக்கோபுரம் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் பே கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. இது கிழக்கு ராஜகோபுரத்திற்கு நேராக மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கிழக்கு ராஜகோபுரத்திற்கான பணியை துவங்கிய பொழுது மேற்கு கோபுரத்திற்கான பணியையும் கிபி 1513இல் கிருஷ்ணதேவராயர் தான் துவங்கினார். ஆனால் இதனை தஞ்சை செவ்வப்ப நாயக்கர் என்பவர்தான் கட்டி முடித்தார். திருமஞ்சன கோபுரம் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோபுரத்தின் கல்காரம் மட்டும் ஸ்ரீகிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. அதன் பின்னர் முழுமையான கோபுரம் டிபி சூரியநாராயண செட்டியார் என்ற சிவனடியாரால் கட்டி முடிக்கப்பட்டது. அண்ணாமலையார் ஆலயத்தில் அருள்மிகு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மன் சன்னதிகளை தவிர நூற்றுக்கணக்கான உபசன்னதிகள் இருக்கின்றன. இவற்றில் முக்கியமான சில சன்னதிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். அருள்மிகு கம்பத்து இளையனார் சந்நிதி, அருள்மிகு சிவகங்கை தீர்த்த விநாயகர் சந்நிதி, அருள்மிகு பெரிய நந்தி சந்நிதி, அருள்மிகு பாதாளலிங்கம் சந்நிதி, அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு கோபுரத்திளையனார் சந்நிதி, அருள்மிகு வன்னிமரத்து விநாயகர் சந்நிதி, அருள்மிகு சண்முக விநாயகர் சந்நிதி, அருள்மிகு காலபைரவர் சந்நிதி, அருள்மிகு சின்னநந்தி சந்நிதி, அருள்மிகு பிரம்மலிங்கம் சந்நிதி, அருள்மிகு வித்யாதேஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு வினை தீர்த்த விநாயகர் சந்நிதி, அருள்மிகு மல்லேஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு ஆனை திரை கொண்ட விநாயகர் சந்நிதி, அருள்மிகு பிச்சை இளையனார் சந்நிதி, அருள்மிகு காலத்தீஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு சிதம்பரேஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு பிடாரியம்மன் சந்நிதி, அருள்மிகு சம்பந்த விநாயகர் சந்நிதி, அருள்மிகு பழனியாண்டவர் சந்நிதி, அருள்மிகு வேணுகோபாலர் சந்நிதி, அருள்மிகு ஆறுமுக சுவாமி சந்நிதி, அருள்மிகு ஸ்வர்ண பைரவர் சந்நிதி, அருள்மிகு நடராஜர் சந்நிதி, அருள்மிகு சண்டிகேஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு நவகிரக சந்நிதி, அருள்மிகு விஜயராகவ விநாயகர் சந்நிதி, அருள்மிகு ஸ்தூல சூக்ஷ்மர் சந்நிதி, அருள்மிகு அண்ணாமலையார் திருப்பாதம் சந்நிதி, அருள்மிகு பெரிய நாயகர் சந்நிதி, அருள்மிகு பீமேஸ்வரர் சந்நிதி, அருள்மிகு ஆலமரத்து விநாயகர் சந்நிதி, அருள்மிகு சண்டிகேஸ்வரி சந்நிதி, அருள்மிகு சித்திரகுப்தர் சந்நிதி போன்றவை குறிப்பிடத்தகுந்த சந்நிதிகளாகும். இங்கே முருகப்பெருமான் இளையனார் எனும் பெயரில் 3 இடங்களில் காட்சி தருகிறார். இங்கு காட்சி தரும் முருகப்பெருமான்களை கம்பத்திளையனார், கோபுரத்திளையனார், பிச்சை இளையனார் என்று அழைக்கின்றனர். சம்பந்தாண்டான் எனும் புலவன் அருணகிரிநாதரிடம் முருகப்பெருமானை நேரில் காட்டும்படி சொல்லி அவரது பக்தியை இகழ்ந்தான். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வேண்டவே அவர் இங்குள்ள 16 கால் மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சி தந்தார். இதனால் இவர் கம்பத்திளையனார் என்ற பெயர் பெற்றார். வல்லாள மகாராஜா கோபுரத்தின் அடியில் கோபுரத்திளையனார் என்ற பெயரில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். அருகில் அருணகிரிநாதர் வணங்கியபடி இருக்கிறார். அருணகிரிநாதர் இங்குள்ள கோபுரத்தின் மேலிருந்து கீழே விழுந்து உயிர்விட முயன்ற பொழுது அவரை காப்பாற்றி திருப்புகழ் பாட வைத்தவர் இவர்தான். கிளிகோபுரம் அருகிலேயே பிச்சை இளையனார் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு பல சிறப்புகள் உண்டு. காம தகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான். ஆடிப்பூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுலையம்மன் சன்னதி முன் தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான். திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான். அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான். ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது போன்றே இத்தலத்தில் உள்ள விநாயகருக்கும்
செந்தூரம் பூசுகிறார்கள். சம்மந்தாசுரன் எனும் அசுரனை விநாயகர் வதம் செய்த பொழுது அவனது இரத்தத்திலிருந்து அசுரர்கள் உருவாகினர். எனவே விநாயகர் அவனது இரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டார். இதன் அடிப்படையில் சித்திரை பிறப்பு, விநாயகர் சதுர்த்தி, திருக்கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஓர் நாள் என வருடத்தில் 4 நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தும் வைபவம் நடக்கிறது. இவரை தவிர யானை திரை கொண்ட விநாயகர் தனிச்சன்னதியில் இருக்கிறார். மாட்டுப் பொங்கல் அன்று இங்குள்ள நந்திக்கு விசேஷ பூஜை நடக்கும். அன்று அனைத்து காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் மற்றும் அனைத்து வகை மலர்களால் ஆன மாலைகளை அணிவித்து பூஜை செய்வர். இவ்வேளையில் அண்ணாமலையார் நந்தியின் முன் திருக்காட்சி தருவார். தமது வாகனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இறைவன் இவ்வாறு எழுந்தருளுகிறார். இக்கோவிலின் பிரம்ம தீர்த்த கரையில் காலபைரவர் சன்னதி இருக்கிறது. இவரது சிலையை திருவாச்சியுடன் ஒரே கல்லில் வடித்திருக்கின்றனர். 8 கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி கபால மாலையுடன் இவர் காட்சி தருகிறார். தலையில் பிறைச்சந்திரன் இருக்கிறது. இவரை வழிபடுவதன் மூலம் ஆணவ குணம் நீங்கும் என்கிறார்கள். பிரம்மலிங்கம் என்ற பெயரில் சிவபெருமான் இங்கு தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். பிரம்மா இங்கே சிவபெருமானை வழிபட்டதன் அடிப்படையில் இந்த லிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மா தனது 4 முகங்களுடன் எப்பொழுதும் வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பார். இதை உணர்த்தும் விதமாக இந்த லிங்கத்தின் 4 பக்கங்களிலும் 4 முகங்கள் உள்ளன. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க இவரிடம் வேண்டிக் கொள்கின்றனர். ரமணருக்கு மரணம் பற்றிய எண்ணம் உண்டான பொழுது இக்கோவிலில் உள்ள பாதாளத்திற்குள் சென்றார். அங்கு ஒரு புற்று இருந்தது. புற்றிற்குள் சிவயோகி ஒருவர் இருப்பதை உணர்ந்த அவர் அங்கேயே தவத்தில் அமர்ந்து விட்டார். பிற்காலத்தில் ஈசன் அருளால் முக்தி பெற்றார். இந்த இடத்தில் எதிரில் யோக நந்தியுடன் பாதாள லிங்கம் இருக்கிறது. கிரிவல பாதையில் மலைக்கு பின்புறம் நேர் அண்ணாமலையார் தனி கோவிலில் அருளுகிறார். இவ்விரு லிங்க தரிசனமும் விசேஷமானது. மரண பயம் நீங்க இவர்களிடம் வேண்டிக் கொள்ளலாம். அண்ணாமலையார் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பிரகாரத்தில் அருணகிரிநாதர் தனது 2 கால்களையும் மடக்கி யோக நிலையில் காட்சி தருகிறார். இவரை அருணகிரி யோகேசர் என்கிறார்கள். இத்தலத்தின் 3ஆம் பிரகாரத்தில் தல விருட்சமான மகிழ மரம் உள்ளது. இந்த இடத்தில் தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியும், அடுத்து மகிழ மரத்து விநாயகர் கிழக்கு திசை நோக்கியும் அமர்ந்துள்ளார். அருகிலேயே ஜலகண்டேஸ்வரர் அமர்ந்துள்ளார். இங்கு வரையப்பட்டிருக்கும் வட்டத்தில் நின்று பார்த்தால் 9 கோபுரங்களின் தரிசனத்தை ஒருங்கே பெறலாம். திருவண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது. கோவிலுக்கு உள்ளே பேகோபுரத்துக்கு வலதுபுறத்தில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது. அடிமுடி காண முடியாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்துள்ளதே அண்ணாமலையார் திருப்பாதம். அண்ணாமலையார் பாதம் தனி சன்னதியாக அமைந்துள்ளது. பாத தரிசன சன்னதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகிறது. பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர், முருகர், கோதண்டராமர், சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சி தருகின்றன. மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கிறது. தீபம் ஏற்றப்படும் மலையின் உச்சியில் வலதுபுறத்தில் அண்ணாமலையாரின் பாத தரிசனத்தை நாம் பெறலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் முதலானோர் அண்ணாமலையாரை தரிசித்து பதிகங்கள் பாடியுள்ளனர். மாணிக்க வாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பல காலம் தங்கியிருந்து திருவெம்பாவை பாடல்களையும் திருவம்மானை பதிகங்களையும் இயற்றியுள்ளார். கிரிவல பாதையில் அடியண்ணாமலை எனும் இடத்தில் மாணிக்க வாசகருக்கு ஒரு கோவில் இருப்பதை இன்றும் நாம் காணலாம். அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் 4வது பிரகாரத்தில் கோசாலை ஒன்றும்
பராமரிக்கப்பட்டு வருகிறது. அருணை நாயகி திருவண்ணாமலையில் வாசம் செய்ய வந்த கதை இது. திருப்புகழ் தந்த அருணகிரிநாதர் மேல் சம்பந்தாண்டான் எனும் மந்திரவாதி வஞ்சம் கொண்டிருந்தான். ஆறுமுகனின் அருளுக்கு பாத்திரமான அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதில் அவன் குறியாயிருந்தான். அவன் வழிபட்டு வந்த காளி தேவிதான் அருணை நாயகி. தன் பக்தனின் வேண்டுகோளை ஏற்று முருகப்பெருமானை தன் மடியில் இருத்தி எங்கும் செல்லாமல் பார்த்து கொண்டாள் அருணை நாயகி. இதை தன் ஞானக்கண்ணால் அறிந்த அருணகிரிநாதர் அன்னையை வசப்படுத்த பாடல்களை பாடினார். பாடல்களினால் அம்பிகை மெய்மறந்திருக்கையில் மடியிறங்கி வந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு கம்பத்தில் காட்சி தந்தார். இதனால் கோபமடைந்த சம்பந்தாண்டான் அன்னையை பலவிதமாக நிந்தித்தான். அது முதற் கொண்டு சம்பந்தாண்டானின் வழிபாடுகளை ஏற்காமல் திருவண்ணாமலையிலேயே எழுந்தருளி விட்டாள் அருணை நாயகி. திருவண்ணாமலை கொசமடத் தெருவில் அன்னையின் கோவில் அமைந்துள்ளது. சிறிய கோவில் என்றாலும் அழகே உருவாய் கருவறையில் வீற்றிருக்கிறாள் அருணை நாயகி. இன்றைய பதிவின் வாயிலாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தின் தல வரலாற்றினையும் ஏராளமான தல சிறப்புகளையும் நாம் அறிந்து கொண்டோம். அடுத்த பதிவில் திருவண்ணாமலை ஆலயம் குறித்த மேலும் பல சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். திருவண்ணாமலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையாரின் பெருமைகளையும் உண்ணாமுலை அம்மனின் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.